Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் SSC பாயிண்ட் ஆஃப் வியூல 5 क्वेश्चन பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, recently recognized Ramsar sites Nagri and Nakti bird sanctuaries are located in which state அப்படினு கேட்டிருக்காங்க. Nagri bird sanctuary and Nakti bird sanctuary எங்க இருக்கு அப்படினு பார்த்தோம்னா பீகார்ல வந்து இருக்கு. சோ சமீபத்துல இருக்கு ராம்சார் அப்படிங்கற அந்த ஒரு வெட்லாண்ட் கன்சர்வேஷனுக்கு தான் அந்த ராம்சார் சைட் அப்படிங்கற இது கொடுப்பாங்க. சோ எப்போல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா 1971ல ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கறது நடந்திருக்கும். ராம்சார் அப்படிங்கறது பார்த்தோம்னா நமக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அந்த சிட்டில வச்சு தான் அந்த கன்வென்ஷன் சைன் ஆயிருக்கும். அதனால தான் அத ராம்சார் சைட் அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ராம்சார் சைட் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா 82 ராம்சார் சைட் இருக்கு. இந்தியாவிலே அதிகமா தமிழ்நாட்டுல வந்து 16 ராம்சார் சைட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? சோ அடுத்தது, if a candidate wins 2 seats in the Lok Sabha election, within how many days the candidate have to resign from one constituency அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தேர்தலில் 2 தொகுதிகளில் நின்று 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னா ஏதாவது ஒரு தொகுதியிலிருந்து ரிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூவன்சியோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் இருக்க முடியும். 2 கான்ஸ்டிடியூவன்சியை ஒருத்தரால் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 கான்ஸ்டிடியூவன்சி ரேபர்லி அண்ட் வாயநாடு 2த்துலேயுமே இருந்து வின் பண்ணியிருக்காரு. இப்போ ஏதாவது ஒரு தொகுதியிலிருந்து அவர் ரிசைன் பண்ணணும். ஸோ அது எத்தனை நாளைக்குள்ள பண்ணணும் அப்படின்னா 14 டேஸ்க்குள்ள பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 படி 14 டேஸ்க்குள்ள ரிசைன் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது, வேர்ல்ட் லீடர்ஸ் ஆஃப் ஹவு மெனி கண்ட்ரீஸ் வில் அட்டெண்ட் த ஸ்வேரிங் இன் செரிமனி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்து வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7 கண்ட்ரீஸ். என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், மொரீஷியஸ் அண்ட் சேச்சல்ஸ் இவங்கெல்லாம் தான் வரப்போறாங்க. சரிங்களா? அடுத்தது, who won the Riyadh Wadia Award for the best emerging filmmaker in Kashish International Film Festival. ஸோ இந்த காஷிஷ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நமக்கு மும்பையில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ மும்பையில் நடந்த இந்த ஃபெஸ்டிவலில் ரியாத் வாடியா அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அபு சோஹில் கோந்தக்கார் அப்படிங்கிற இவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. என்ன மூவி, என்ன ஷார்ட் ஃபிலிம்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மெஹ்ரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் ஃபிலிம்காக தான் இவங்களுக்கு அந்த அவார்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, who took the famous Earthrise photo அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த Earthrise photo, இதுதான் அந்த Earthrise photo அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த போட்டோவை எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வில்லியம் ஆண்டர்ஸ் தான் இந்த போட்டோ எடுத்திருப்பாங்க. அதாவது அப்போலோ 8ல. ஓகேவா? ஸோ அப்போலோ 8ஓட க்ரூ மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ராங்க் போர்மேன், வில்லியம் ஆண்டர்ஸ் அண்ட் ஜேம்ஸ் லோவல். ஓகேங்களா? இவங்கெல்லாம் தான் அந்த க்ரூ மெம்பர்ஸ். இதுல வில்லியம் ஆண்டர்ஸ் தான் இந்த போட்டோவை எடுத்திருப்பாரு. எப்போ அப்படின்னா 1968ல வந்து இந்த ஒரு போட்டோவை எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 क्वेश्चन பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 क्वेश्चन மீட் பண்ணலாம். தேங்க்யூ.